ஃபர்ஸ்ட் சிசேரியனுக்கு அப்புறம் ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா இருக்கு. நமக்கு அப்படியே வந்து அப்படி இப்படி கிடுகிடுன்னு இதுவாயிடுறோம். அதே 2வது சிசேரியன் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பிரியா கேட்டிருக்காங்க. பிரியா யாரு? நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்க கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்லி தானே ஆகணும் இல்லையா? ஸோ எப்பயுமே இதில் பண்ணும்போது ஏதோ ஒரு இதில் வந்து நம்மளோட உடம்ப நல்லா பார்த்துப்பாங்க, நம்மளுக்கு தூங்குறதுக்கு நேரம் இருப்பாங்க, பாப்பாவை யாராவது பார்த்துப்பாங்க, நமக்கு தேவைப்படுற நேரம்லாம் பால் கொடுக்கறதுக்கு பாப்பாவை தூக்கி கொடுப்பாங்க. பட் அதே செகண்ட் சீசன் அப்போ கொஞ்சம் அப்படி இருக்காது. ரெக்கவரி எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆப்ரேஷன் மேலே இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சீசன் மேலாப்பில் அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. செகண்ட் சீசன் இன்னும் நாட் சேஃப் அது ரொம்ப இருக்கும். சிலவங்களுக்கு ரைட் சைட்லையோ இல்லை லெஃப்ட் சைட்லையோ எங்கே அதை முடிச்சு போட்டாங்க நம்ம பெயின் இருக்கும். ஸோ அவங்க எப்படி ரெக்கவரி ஆவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இதில் பார்க்கணும். ஸோ நான் இந்த பிரியா எப்படி இதுவாச்சுன்னு அப்படின்னா, முதல் சிசேரியன் ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் ஆகிட்டேன் சார். ஆனால் செகண்ட் சீசனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஒரு மாதிரி என்னால் அக்செப்ட் பண்ணலையா, என்ன சார் விஷயம் இது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் இந்த இது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்லி நீங்கள் அக்செப்ட் பண்ணும். செகண்ட் சீசன் வந்து ஃபர்ஸ்ட் சீசனோட காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி இருக்கிறது. அதுக்காக உங்கள் உடம்பு வந்து ஸ்லோவாக தான் ரெக்கவர் ஆகும். நீங்கள் படிப்படியாக தான் இதுவாகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எப்போ நீங்கள் எந்திரிச்சு நடக்கலாம் அப்படின்னா, ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமே உங்கள் ஸ்பைனல் இருந்து போக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இன்னும் யூரின் டியூப் வந்து இருக்கும். அப்பயே நீங்கள் எந்திரிச்சு அங்கே உங்கள் ரூம்குள்ளேயே நடக்கணும். பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது எப்போ உங்கள் காலை நல்லா மடக்க முடியுமோ அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஏர்லி மொபிலைசேஷன் இருக்கும்போது உங்கள் கர்ப்பப்பையும் நல்லா ஈஸியாக சுருங்க ஆரம்பிக்கும். 2வது ரத்த ஓட்டம் உங்கள் உடம்புக்கு அதிகமாகும். ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது தான் உங்கள் பால் சுரக்கிறது வந்து இதுவாகும். நம்ம பெட் ரெஸ்ட்டாகவே ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, மில்க் செக்ரீஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ 8 ஹவர்ஸ் தான் மினிமம். ராத்திரி பண்ணியிருக்காங்கன்னா காலையில் எந்திரிச்சு நீங்கள் பாட்டு நடக்க ஆரம்பிச்சலாம். இல்லை காலையில் பண்ணாங்கன்னா சாயங்காலம் ஒரு 6 மணி நேரம், ஒரு 8 to 10 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க. எந்திரிச்சு உங்கள் ரூமில் அது இருக்கும். வலி இருக்க தாங்க செய்யும். வலி இல்லாமல் எதுவுமே இருக்காது. எந்த ஆப்ரேஷனாலும் வலி இருக்கும் இப்போ. ஸோ எல்லாமே உள்ளுக்குள்ள ஆர்கன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஹீல் ஆகும். தோல் புறம் இருக்குது ஒரு 5 நாளில் ஹீல் ஆகிடும். ஸோ அதனால் படிப்படியாக 8 மணி நேரத்தில் இருந்து ஆரம்பிக்கும். ஒரு நாள் 2 நாள்லேயே வந்து உங்கள் ரூமுக்குள்ளேயே இருந்து நீங்கள் நடக்கிறது, டாய்லெட் போகிறது எல்லாமே நீங்களே செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஸ்டார்டிங் எக்ஸசைஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் உங்கள் மைண்ட் எப்போ சொல்லுதோ அப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டேவே மைல்டு எக்ஸசைஸ், அதாவது ரூமுக்குள்ளே நடக்கிறதே ஒரு எக்ஸசைஸ் தான் போஸ்ட் ஆப்ரேட்டிவாக. ஸோ நடக்காமல் இருக்காதீங்க. இல்லை யாராவது தாங்கி தான் பிடிக்கணும் இருக்காங்க, கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். நடக்க தான் இந்த காலில் காஃப் மசில்ஸ் வரும். அதில் இருக்க ரத்த ஓட்டங்கள் வந்து ஹார்ட்டுக்கு நல்லதாகும். ஸோ அந்த ரத்த ஓட்டங்கள் நல்லா இதுவாகும் போது தான் உடம்பும் குடல் எல்லாமே நல்லா ஹீல் ஆகும். மோஷனும் கொஞ்சம் ஈஸியாக போகும். உங்களுக்கு பசியும் நல்லா எடுக்கும். தூக்கமும் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் யூ ஷுட் ஸ்டார்ட் வாக்கிங் விதின் த ரூம்ஸ், விதின் த ஹவுஸ். அது பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% ரெக்கவர் ஆகிட்டீங்க. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஸ்மால் எக்ஸசைசஸ், நல்ல காலம் மடக்கிறது, கையை தூக்குறது, பாப்பாவை நீங்களே லிஃப்ட் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டி இதெல்லாம் நீங்களே செய்ய ஆரம்பிக்கணும். அண்ட் இன்னும் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து கொஞ்சம் சிட்டப்ஸ் பண்ண வேண்டாம். பட் நல்ல சேரில் உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி உள்ள இது ஸ்லோவாக வித் சப்போர்ட் உட்காந்து எந்திரிங்க. அந்த மசில்ஸ்லாம் கொஞ்சம் இட் ஹாஸ் டு கெட் பேக் டு நார்மல். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் வீக்கில் வந்து கட்டாயம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸை அதிகப்படுத்திக்கலாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸசைஸை அதிகப்படுத்த தான் உங்கள் பாடி வந்து இன்னும் மசில்ஸை வேலை கொடுக்க ஆரம்பிக்கும். இல்லை மசில்ஸ் வந்து ஒரு மாதிரி வீக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உணவு வந்து ஃபர்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ் வந்து கரெக்டாக சாப்பிட மாட்டீங்க. அப்போ உங்கள் உடம்புல இருக்கிற மசில்ஸில் இருக்கிற ப்ரோட்டீனை உங்கள் உடம்பு எடுத்துக்க ஆரம்பிக்கும். அதுக்கு மாத்திரம் இடம் கொடுக்காதீங்க. திருப்பி சொல்கிறேன், உங்கள் உடம்புல இருக்கிற சில மசில்ஸ் நீங்கள் ரொம்ப நாள் வேலையை செய்யாமல் இருப்பீங்க, இல்லை எந்தெந்த மசில்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அதை உடச்சி அதில் இருக்கிற ப்ரோட்டீன் எடுத்து அது உங்கள் உடம்புல இருக்கிற மற்ற பாகத்துக்கு பயனாகும். அதாவது மற்ற பாகம்னா உங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகம் போயிருந்துருக்கலாம், அந்த ரத்தத்தை புதுப்பிக்கிறதுக்கு புரோட்டீன் தேவை, பாலில் கால்சியம் தேவை, போன்ல இருந்து அது புது கால்சியம் உருவாக்குறதுக்கு அதுக்குள்ள புரோட்டீன்ஸ் தேவைப்படும், பிரெயினுக்கு புரோட்டீன் நிறைய தேவைப்படும். இந்த மாதிரி உடம்புக்கு மினிமம் இவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது வந்து நீங்கள் உணவுல இருந்து வரலைன்னா உங்கள் உடம்புல இருக்கிற மசில்ஸ் தான் இருக்கும். அப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படியே இது பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 வீக் கொஞ்சம் ஸ்லோவாக பில்ட் பண்ணுங்க. பட் ப்ரோட்டீனோட சப்ளிமெண்ட் பண்ணுங்க. ப்ரோட்டீன்னா என்னென்னங்கிறது அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். பட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் படிப்படியாக வந்து அப் டு 6 வீக்ஸில் யூ ஷுட் பி ஏபிள் டு ஈவன் ஸ்டார்ட் ஜிம் இன் 6 வீக்ஸ். 2 வீலரில் 3 வீக்ஸ்ல இருந்தே நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். பட் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஹெவி லிஃப்டிங்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாடி வந்து தூங்குறீங்களோ இல்லையா, ரெஸ்டிங் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கட்டாயம் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து ஒரு 12 மணி நேரம் வந்து ரெஸ்ட் தேவை. 8 to 10 hours வந்து ஸ்லீப் கட்டாயம் தேவை. எனக்கு 12 hours தூங்குங்க, 14 hours ரெஸ்ட் எடுங்க. தட் இஸ் பெஸ்ட் ஃபார் த இனிஷியல் டேஸ். எங்க சார் 14 மணி நேரம்லாம் ரெஸ்ட் எடுக்க முடியும்னா எடுத்துதாங்க ஆகணும். அப்போ தான் உங்கள் பாடி வந்து அந்த நீங்கள் சின்ன வயசில் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இளமையான தோற்றம் இருக்கு இல்லையா, அந்த இளமையான தோற்றம் வரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த இளமையான தோற்றம் உங்களை விட்டு போயிடும். நீங்களே வந்து எக்ஸர்ட் பண்ணிட்டு மற்றவங்களுக்காக நம்ம இது பண்ணணும், ஒரு ஹெல்ப் கேட்கக்கூடாது, ஹஸ்பண்டை கேட்கக்கூடாது, மாமியார் கேட்கக்கூடாது, மாமா கேட்கணும் அப்படின்னா நம்ம கேட்கறதுக்கு நம்ம தயங்க தான் செய்வோம். கேட்டால் அவங்க ஏதாவது இது பண்ணுவாங்களா அப்படின்னு இருக்கும். பட் உங்கள் பாடி நல்ல ரெஸ்ட் ஆச்சுன்னா தான் உங்கள் ஹார்ட்டு, உங்கள் உடம்பு, உங்கள் தோல், ஸ்கின்னு, உங்கள் வயிற்றில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இதுக்கெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ பேக் நார்மல் ஆகணும்னா யூ ஷுட் ட்ரை டு கெட் ஹெல்ப். அப்படி ஹெல்ப் இல்லைனாலும் ரெஸ்டிங் ரொம்ப முக்கியம். 12 மணி நேரம் ரெஸ்ட்டு, 8 to 10 மணி நேரமாவது தூக்கம் கட்டாயம் இம்பார்ட்டன்ட். அது வந்து இன்டர்மீடியட்டாக முடிச்சு கழிச்சு தூங்குவீங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பண்ணிக்கோங்க. பட் ஐ வுட் சஜஸ்ட் பை 6 வீக்ஸ் யூ ஷுட் பி ஏபிள் டு மூவ் ஃப்ரீலி, சிட் அண்ட் டூ ஆல் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ்,
ஜிம்லேயும் வந்து ஸ்லோவாக பில்ட் பண்ணிட்டு ரொம்ப வந்து வெயிட்ஸ்லாம் வந்து படிப்படியாக 1 kg ஸ்டூட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் 1லேருந்து 2க்கு போங்க, அப்புறம் 2லேருந்து 5க்கு போங்க. அந்த மாதிரி படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. பட் வெயிட் ட்ரைனிங் ஃபார் செகண்ட் சிசேரியன் முடிச்ச பிறகு வந்து கட்டாயம் தேவை. பட் எப்போ உங்கள் மைண்டும் பாடியும் சரின்னு சொல்லி தான் போங்க. ஃப்ரம் மெடிக்கல் பாயிண்ட் நீங்கள் 6 வீக்ஸ் வந்து நல்லா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சு நல்ல இது இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன பார்ப்போம், ஃபுட்டு தாங்க. ஃபுட்டில் நம்ம உணவு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப கம்மி. புரதச்சத்து நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா தான் உங்கள் மசில்ஸ் வந்து திருப்பி ஆக்டிவாக இருக்கும். அந்த மசில்ஸ்க்கு திருப்பி ஆக்டிவாக இருக்கணும். உடம்புல இருக்க எல்லாமே புதுசாகும். பிளட்டு புதுசாகும், குடல்ல இருக்கிற அந்த இதெல்லாமே புதுசாகும், கர்ப்பப்பையில் நிறைய உள்ள செல்ஸ் எல்லாம் பாதி வெளியில் போயிருக்கும், அதெல்லாம் புதுசாகும். ஸோ உங்கள் உடம்பே அப்படியே புதுப்பிக்கிற மாதிரி ஆகும். ஓவரிஸ்லாம் இது வரைக்கும் முட்டை இதுவாக இருக்கும், அந்த ஓவரிஸ்லாம் திருப்பி அந்த ஹார்மோன்ஸ்லாம் பேக் டு நார்மல் ஆகும். ஸோ எல்லாமே புதுசாக ஆகிறதுக்கு ப்ரோட்டீன் கட்டாயம் தேவை. பால் சுரக்கிறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப தேவை. பேபிக்கு வந்து டெய்லி வந்து 25 ml இருக்கிற ஸ்டார்டிங்கில் இருக்குது, அப்படியே படிப்படியாக 100 ml 200 ml வரைக்கும் நிறைய தேவைப்படும். அதுக்கு எல்லாமே வந்து யோர் பாடி நீட்ஸ் ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் கம்மி பண்ணிங்கன்னா ஹேர் லாஸ் வரும், ஒரு மாதிரி ரொம்ப ஏஜ்டாக தெரியா இருப்பீங்க, டயர்டாக ஃபெட்டிகாக தெரியா இருப்பீங்க, மசில்ஸ்லாம் வீக்காக இருக்கு இல்லையா. ஸோ ப்ரோட்டீன் எதெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஷார்ட்டாக சொல்லணும்னா வெஜிடேரியன்ஸ்க்கு எல்லா பயிர் வகைகள் இருக்குது. சோயா, மஷ்ரூம், டோஃபு, பன்னீர், இதுங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இன்னொன்று முளைப்பயிர், இதுங்கெல்லாம் இதான் இம்பார்ட்டன்ட், நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிறது. அது இல்லாமல் பட்டாணி சுண்டல் நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை பழைய வீட்டில் பார்த்துக்கோங்க. நான் வெஜிடேரியனுக்கு எக்கு தாங்க ரொம்ப முக்கியம். எக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எக்கு பிடிக்கலன்னா டெஃபினெட்லி கோ ஃபார் ப்ரான், சிக்கன், ஃபிஷ்ஷு, கிராப், மட்டன், இதுங்கெல்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் நிறைய சாப்பிட சொல்ல, உங்கள் உடம்புக்கு தேவை வந்து 50 to 70, 80 grams ஆஃப் ப்ரோட்டீன் கட்டாயம் தேவை. அதை மாத்திரம் கரெக்டாக வந்து மார்னிங்கும் தேவை, மத்தியானம் தேவை. ஏன்னா உடம்புல வந்து ப்ரோட்டீன் ஸ்டோர் ஆகிறதே கிடையாது. ஸோ உங்கள் பால் சுரக்கிறதுக்கு ப்ரோட்டீன் வேணும்னா உங்கள் மசில் இருந்தால் அதை எடுக்கும். உங்கள் உடம்புல எங்கெல்லாம் இருக்கோ அதான் எடுக்க முடியும். இப்போ லிவரில் இருக்க குளுக்கோஸை ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ண முடியாது. தொப்பையில் இருக்கிற கொழுப்பை வந்து அதை ப்ரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணாது. புரதச்சத்து கட்டாயம் வந்து உங்கள்கிட்ட இதில் தான் இருக்கணும். அது நிறைய க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் வந்து இது சொல்லணும். இந்த சாதம், சுகரு, ஜூஸு, ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, பால் வெரி வெரி மினிமல் ப்ரோட்டீன். சாதத்துலலாம் 20% கூட ப்ரோட்டீன் இருக்காது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேட் திங். ஸோ ப்ரோட்டீன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஹேர் செகண்ட் சிசேரியன் செக்ஷன்ஸ். மூணாவது எமோஷனல் சப்போர்ட். ஸோ எமோஷனல் சப்போர்ட் எப்பவுமே நீங்கள் ரொம்ப ட்ரெயினாக இருப்பீங்க. மேக் ஷுர் தட் ஃபோனை நிறைய பார்க்காம, சார் இந்த சேனல் பார்க்குறேன் சார், இதை மாத்திரம் பாருங்க, வேறு எதுவும் பார்க்காதீங்க. பார்க்காம எப்போ பார்த்தாலும் வந்து மேக் ஷுர் யுவர் பிரெயின் இஸ் காம் அண்ட் குவாய்ட் அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் த பேபி அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஜெனரல் ஹெல்த். நிறைய பேர் விசிட்டர் வருவாங்க, அவங்ககிட்ட போய் வடிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட நிறைய பேசணும் நினைக்கிறாங்க. 6 வீக்ஸுக்கு முடிஞ்சளவு எவ்வளோ கூட அமைதியாக இருக்க முடியுமோ, எவ்வளோ கூட பிரெயினை வந்து காம் பண்ண முடியும், டிசிப்ளின் பண்ண முடியும், அது பண்ணுங்க. அதான் உங்களோட எமோஷனல் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நிறைய பேசாதீங்க, எதிர்த்து பேசாதீங்க, அது இது பண்ணாதீங்க. பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி கோயிங் த்ரூ அ சுனாமி ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ். மறுபடியும் சொல்கிறேன், இட்ஸ் சுனாமி ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸில் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னன்சி இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாம் கீழே வந்துட்டு பால் கொடுக்கறதுக்குள்ள எல்லா இதுவும் இருக்கும். ஸோ அந்த டைத்தில் முடிஞ்சளவு உங்கள் ஹஸ்பண்டை வந்து உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோங்க. இல்லை ஹஸ்பண்ட் கைக்குள்ளே இருக்கலன்னா யாராவது ஒருத்தர் கைக்குள்ளே வச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த எமோஷனல் பாண்ட், எமோஷனல் சப்போர்ட் வேணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் இந்த விட்டமின் மாத்திரையெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து அவ்வளோ ரொம்ப தேவை கிடையாதுங்க. உங்களுக்கு உணவு உங்களால் சாப்பிட முடியல, ரொம்ப வாந்தி இருக்கும், டயர்டாக இருக்குன்னா இது பண்ணுங்கள். இல்லாட்டி டாக்டர்ஸ் கொடுத்த மெடிசன்ஸ் இது பண்ணுங்கள். முடிஞ்சளவு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். ஆன்டிபயோட்டிக்ஸ் டாக்டர்ஸ் நிறைய ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்லி இஃப் தெர் இஸ் இண்டிகேஷன், உங்கள் ஊண்டு வந்து இதுவாக இருக்குது, இல்லாட்டி ரொம்ப நேரம் லேபரில் இருந்தீங்க, இல்லை ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அந்த மாதிரி டாக்டர்ஸ் சொன்னது மாத்திரம் இது பண்ணிக்கோங்க. அயன் வந்து செக் பண்ணணும் எப்பயுமே, எல்லாரும் செகண்ட் சீசனுக்கு இது சிபிசின்னு சொல்லுவாங்க, அது செக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அது அவங்க டாக்டர் செக் பண்ண மறந்துட்டு கூட நீங்கள் 3rd day 4th day செக் பண்ணிக்கணும். 1 week அப்படியே யூரின் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் எடுத்துக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ ரியலி இம்பார்ட்டன்ட். ஸோ தூக்கத்தை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், உங்களோட எக்ஸசைஸ் பேட்டர்ன் சொல்லியிருக்கிறேன், அப்புறம் ஃபுட்டை பற்றி சொல்லியிருக்கிறேன், மாத்திரை மருந்துகள் இருக்கும். ஊண்டு தையல் இருக்கு இல்லையா, அது வந்து எப்பவுமே இந்த பிளாஸ்டர் போட்டிருப்பாங்க. முடிஞ்சோட வந்து 2nd day 3rd day அந்த பிளாஸ்டர் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்ல சூரிய லைட் படணும் உடம்புல, அது ட்ரையாக இருக்கணும். மைல்டாக அதை சிகப்பாக இருக்குது, இல்லாட்டி வலி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் நர்ஸஸோ டாக்டர்ஸோ கேட்டுக்கோங்க. அது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். இன்னொன்று, ரொம்ப கஷ்டப்பட்டு இருமாதீங்க. இருமும் போது லைட்டாக கையை வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெவி லிஃப்ட் பண்ணாதீங்க. அந்த ஊண்டு உள்ளேருந்து ஹீல் ஆகிறதுக்கு 7 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் எடுக்கும். அந்த 7 நாள் 15 நாள் வரைக்கும் நல்ல ட்ரையாக வச்சுக்கோங்க, நல்ல காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சில மோஸ்ட் ஆஃப் த டைம் தையல் பிரிக்கிற மாதிரி இருக்காது. சம்டைம்ஸ் வந்து கிளிப்ஸ் இருக்கும், கிளிப்ஸ் வந்து 7 நாள்லேருந்து 10 நாள் எடுத்துக்கும். ஸோ உங்களால் 7வது நாள் போக முடியல, டாக்டர் போகணும், உடனே கஷ்டப்பட்டு போகாதீங்க. ஒரு 2 days கழிச்சு போகணும், கிளிப்ஸ் ஒன்றும் ஆகிடாது, அது பாட்டு தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ வந்து எல்லாமே டிசால்வ் ஆக தான் போடுறாங்க. கர்ப்பப்பை தையல் போடுறதும் டிசால்வாக இருக்கும், வயிறு க்ளோஸ் பண்ணுவோம் டிசால்வ்டாக இருக்கும், தோல் பொறுத்தலும் இதுவாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி 5-6 லேயர் போடுவாங்க. அது எல்லாமே வந்து அதுவாக வந்து டிசால்வ் வரும். உங்கள் கர்ப்பப்பையில் போடுறதுலாம் 90 நாட்கள் எடுக்கும். பட் அந்த 90 நாட்களுக்காக நீங்கள் 90 நாட்கள் ஒன்றும் செய்யணும் இல்லை. ஏன்னா அது உள்ளுக்குள்ளார அதுவாக டிசால்வ் ஆயிடும். ஸோ அதனால் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க. சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக வந்து இந்த பர்ஸ்ட் அப்டமன் இருக்கும். அது வந்து தையல் கொஞ்சம் சரியாக போடாதனாலையோ, இல்லாட்டி நீங்கள் கஷ்டப்பட்டு மோஷன் போயிருப்பீங்க, ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஏதாவது கான்ஸ்டிபேட் வேறு ஏதாவது ரீசன் இருக்கும். பட் அது வந்து இட் வில் ஹேப்பன் இன் 1 in 1000 or 10,000. இட்ஸ் வெரி ரேர் திங். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ள வீடியோஸ் நான் தனியாக போடுறேன். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். பட் மேக் ஷுர் யூ ஸ்லீப்.
ரெஸ்ட் அண்ட் ப்ரோட்டீன் இது 3 தான். நீங்கள் பத்திய சாப்பாடு மாதிரி ரச சாதம் கொடுப்பாங்க, கஞ்சி கொடுப்பாங்க. இந்த கஞ்சி ரச சாதம் இதுங்கெல்லாம் வீட்டில் ஸ்பாயில் யுவர் ஹெல்த். 22 வயசுல இருக்கும்போது 30 வயசு மாதிரி தெரிய ஆரம்பிங்க, இல்லை 30 வயசுல இருக்கவங்க 40 வயசு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருங்க. பை த டைம் யூ கம் டு த ஃபர்ஸ்ட் பர்த்டே ஆஃப் யர் சைல்டு, அதாவது குழந்தை பிறந்த ஒரு வருஷத்துக்குள்ள ரொம்ப ஆரோக்கியம் கம்மியாயிருவீங்க. அதனால ப்ரோட்டீன் தயவு செய்து எடுத்துக்கோங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாகவும் நான் வீடியோ போடுறேன். ஸோ ப்ளீஸ் பிரியா மாதிரி நீங்களும் தைரியமாக கேளுங்க. நீங்கள் கேட்கறதுக்காக தான் வீடியோ போடுறது, உங்களோட இதுக்காக தான். இது எனக்கு எந்த விதத்துலையும் வந்து எனக்கும் புண்ணியம் இருக்கும். பட் ஆனால் மெயின் ரீசன் இஸ் ஐ வாண்ட் எவ்ரிபடி, தமிழ் பெண்கள்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், வீர பெண்களாக இருக்கணும், சிங்க பெண்களாக இருக்கணும்.